போட்டு வச்சுருந்தோம். இந்த அளவில் இப்போ தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்முடைய ட்ரஸ்டின் திட்ட இயக்குனர் மேடம் பாக்கியலட்சுமி மேடம் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நதிகள் அறக்கட்டளையின் சார்பாக நிர்வாகிகள் மற்றும் தலைவர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அறக்கட்டளையின் சார்பாக மரியாதையை நம்ம செலுத்த போகிறோம். சரிங்களா? சரிங்களா? நல்லா கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். கிளாப் கிளாப். முதலாவதாக நமது சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக இல்லை ஐயா இங்கே நிற்கிறதா நீ கரெக்டாக நீங்கள் அப்படியே சரி அப்போ கொஞ்சம் தள்ளி இல்லைங்க தள்ளி அப்படி நீங்கள் பாருங்க. நிர்வாகி திரு மணிகண்டன் அவர்கள், நதிகள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திரு சண்முகம் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நல்லா கிளாப் பண்ணுங்க. அறக்கட்டளையின் சார்பாக திரு ஐயா தாஸ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. என்ன நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நிர்வாகி ஐயா விஜயன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. திரு சென்றாயன் சார் அவர்கள் தனியமலை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. நதிகள் அறக்கட்டளையின் மாலாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நல்லா கை தட்டுங்க. கௌரவிப்பார்கள். திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற நாராயணன் ஐயா அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக கஸ்தூரி மேடம் பெருமாள் கோயில் பெட்டி சென்டர் சார்பாகவும், கல்கோட்டை சென்டர் திருமதி ராணி மேடம் சார்பாகவும், மாநகரம் பெட்டி சென்டர் திருமதி ஜானகி மேடம் அவர்கள் சார்பாகவும் 3 பேர் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கல்கோட்டை சென்டர் திருமதி ராணி மேடம் அவர்கள் ஜானகி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துவார்கள். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பாருங்க போர்த்தி கௌரவிப்பார்கள். போற்றப்படக்கூடிய திரு உயர்திரு கவிஞர் புண்ணியா அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும், நதிகள் அறக்கட்டளையின் சார்பாகவும் திரு மணிகண்டன் ஐயா அவர்களும், திரு சென்றாயன் பாண்டியா அவர்களும், திருமதி பாண்டிச்செல்வி அவர்களும் அனைவரும் சேர்ந்து, எங்களுடைய ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து அவர்களை கௌரவிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து கௌரவிப்போம். ஐயா சொல்லுங்க. கொஞ்சம் ஒதுங்க. வணக்கம். இது மாதிரி என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி இப்போ குழந்தைகளை வச்சுட்டு படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார்.
அவர்களுக்காக சில எழுதுபொருள் நோட்டு புக்கு வந்து சொல்லி எங்கள் ஐயா சில சண்முகம் ஐயா அவர்கள் பேசும்போது சரி கவிஞரை கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை நம்பி இவ்வளோ தூரம் செய்திருக்காங்க. அவர்களுக்கு என்னோட சிறு மரியாதை. அம்மா அப்பா 2 பேரும் இங்கே வரணும். சொக்கநாதனையும் சுந்தரியும் நீங்கள் பக்கத்திலே பார்க்குறீங்க. நாங்கள் தேடி வந்திருக்கோம். நான் அவங்க கூட தான் இருக்கிறேன். என்னோட வார்த்தையை ஏற்று என் நண்பருக்காக எனக்காகவும் இந்த குழந்தை செல்வம் படிக்கணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய இந்த தொண்டு செய்கிறதுக்கு நான் தலை வணங்கி அவங்க பாதத்தில் விழுந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தட்டாமல் சரி கவிஞரை நம்ம கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த சிரமத்திலையும் இங்கேருந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி செஞ்சு நீங்கள் அந்த முயற்சிருக்காங்க. அம்மா ஏதாவது சிரமம் இருந்துன்னா மன்னிச்சிருங்க. நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படிக்கணும், படிப்பை மட்டுமே செய்யணுங்கிறதா உங்கள் விருப்பம். நதிகள் வந்து அதை சொல்லியிருக்கேன். நதிகள் மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி போகும். எங்கள் நதிகள் பள்ளத்திலிருந்து பல பேர் மேட்டுக்கு இழுத்து சொல்லி உயரத்தில் வைப்பது தான் நதிகளோட அறக்கட்டளோட கொள்கை. அதை கைப்பிடித்து நீங்களும் வெற்றி பெறுங்க. வாழ்க்கையில் ஜெயிங்க. ஜெயிக்கிறோம். நன்றி, வணக்கம். அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தலைவர் அவர்களுக்கு ஏதாவது எங்கள் சைடில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரியா கனிஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். தஸ்வின் 10th ஸ்டாண்டர்ட். ஸ்ரீ தஸ்வின் பெண்ணு கொடுங்க. இல்ல அப்படி இல்ல. ஸ்ரீ விஷ்ணு மாறன். அதுக்கடுத்து கவின்சியா எஸ் கவின்சியா. இப்படி அபினேஷ் வந்துராச்சா. கோபிநாத் வாங்கிட்டியாப்பா? கோபிநாத் வாங்கியாச்சா? சரவணன். சூர்யா யாருமா? ரூபேஷ் பாண்டியன் யாரு? ஏமா ரூபேஷ் பாண்டியன் வாங்கியாச்சா? சரி. மனோசியா யாசியாவா? யாசியா வெரி குட். சஸ்விந்தா 4th ஸ்டாண்டர்ட் கிருத்திவ். அதுக்கடுத்து சஸ்வந்த். அடுத்து 5th ஸ்டாண்டர்ட் சர்மிளா. பாலமித்திரன் எந்த? முத்துப்பாண்டி 6th ஸ்டாண்டர்ட். உங்க பேரா? சரி. அதுக்கடுத்து தர்மேஷ் கார்த்திகா. அடுத்து நெக்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் சர்வின் பாண்டிச்செல்வி. 6th ஸ்டாண்டர்ட் பாண்டிச்செல்வி. 7th ஸ்டாண்டர்ட் பொன் மகாலட்சுமி. லிங்கேஷ் பதில் உங்க தம்பி வந்து வாங்க. அடுத்து லெசன் இருக்காங்க. பவித்ரா டி 7th ஸ்டாண்டர்ட். கோபி வீரமணி ஏ இன்சில் 7th ஸ்டாண்டர்ட். இதுதானப்பா கோபியா? அதுக்கடுத்து மதுமிதா விஜயகுரு
கோபிகா ஸ்ரீமதி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்ரீமதி எபிஷா 8th ஸ்டாண்டர்ட் பொன் ஆசியா பொன் தீக்ஷா பாண்டி சஞ்சய் ஹேமலதா யாருமா பாண்டீஸ்வரி ஹேமலதா யாரு ஹேமலதா வரல அப்ப ஹேமலதா வரலையா அனுசியா இன்சில் யுவஸ்ரீ வாங்கியாச்சு பருதி இல்லையா பருதி வாங்கிட்டாங்களா என்ன அண்ணனா சரி சரி அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் காயத்ரி சுபா சுபா பேரு யாரு சுபா வாங்குறாங்களா அதுக்கடுத்து நிஷா எழுதியாச்சு லத்திகா லத்திகா யாருக்கு அதான் அதுக்கு அதை கொடுக்குறாங்க லத்திகா இதை வாங்கியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு புனிதா 12th ஸ்டாண்டர்ட் கபிலன் 12th ஸ்டாண்டர்ட் கபிலன் கபிலன் பதில ஓகே செகண்ட் இயர்ல பூஜா சார் இந்த லாஸ்ட்ல சுவேதா பிஎஸ்சி டிகிரி முடிச்சவங்க சுவேதா பூஜாக்கு தான் வாங்குறாங்க சுவேதா அவ்வளவுதான் முடிச்சு சேர்ந்து நமது அன்பு தம்பி செல்லப்பாண்டி ஐயா அவர்களுக்கு சாப்பிட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. நதிகள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் வந்து கொண்டாடி வைத்து மரியாதை செலுத்துவார். மேம்பாட்டு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரமேஷ் பாண்டி டிஎம்ஏ அவர்களுக்கு நதிகள் அறக்கட்டளையின் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஐயா பொன்னியா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த ஆசிரியர்களின் சார்பாகவும் எங்களுடைய மாணவர்களின் சார்பாகவும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பணி மேலும் இதுபோன்று நிறைய சமூக சேவைகளையும் சமூக பணிகளையும் செய்ய இறைவனையும் எங்களுடைய தாய் தந்தையரையும் எங்களுடைய குருநாதரையும் இந்நேரத்தில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரம் மட்டும் காலை முதல் மதிய வரை அமைதி காத்த என் மாணவ மணிகளுக்கு என்னுடைய நன்றியை எனும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சமூக அறக்கட்டளை மேம்பாட்டு திட்டத்தின் நிறுவனத்தின் அனைத்து ஐயா அவர்களுக்கும், நதி மேம்பாட்டு திட்ட அறக்கட்டளை நிறுவனத்தின் அனைத்து ஐயா அவர்களுக்கும், மேடம் அவர்களுக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக, எங்களுடைய அறக்கட்டளை சமூக அறக்கட்டளை சார்பாக, ஆசிரியர்களின் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் மட்டும் எங்களுக்கு காலை உணவு வழங்கி, மதிய உணவு வழங்கி, டீ காஃபி, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு அனைத்தையும் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எங்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எங்கள் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புக்கு, பேனா, பென்சில் அனைத்தையும் வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய நிறுவனங்களுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய ஏழ்மை நிலையில இன்னும், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நல்ல உதவிகளை தந்தமைக்கு அனைவருக்கும் எங்களது நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலையில் இருந்து இன்று வரை அமைதி காத்த குழந்தைகளுக்கும் மற்றும் நம்ம சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர்கள், நதிகள் அறக்கட்டளையில் இருந்து வந்திருக்கும் பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளின் கல்விதான் முக்கியம் என்பதற்காக உணவு கொடுத்து மற்றும் படிப்பதற்காக நோட்டு, பேனா, புத்தகம் இது அனைத்தும் வழங்கி குழந்தைகளின் கல்வியே முதன்மையானது என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு உதவிய நதிகள் அறக்கட்டளைக்கு மிகவும் நன்றி, மிக 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.